Zion AG Church presents பாதைக்கு வெளிச்சம். என் தெய்வமே, உம்மை பாடி போற்றி புகழுவே. எல்லா புகழும் துதி மகிமையும் எந்தன் ராஜன் ஒருவருக்கே. எந்தன் வாழ்வின் மேன்மையுமே என்றும் உந்தன் பாதத்திலே. இயேசுவே, 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 இயேசுவே. தாயின் கருவில் தெரிந்து கொண்டி உமக்காக ஊழியம் செய்திட, சித்தம் செய்திட, உமக்காக வாழ்ந்திட என்னையும் பிள்ளையாய் மாற்றினீ. தாயின் கருவில் தெரிந்து கொண்டி உமக்காக ஊழியம் செய்திட, உமக்காக வாழ்ந்திட என்னையும் பிள்ளையாய் மாற்றினீ. எல்லா புகழும் துதி மகிமையும் எந்தன் ராஜன் ஒருவருக்கே. எந்தன் வாழ்வின் மேன்மையுமே என்றும் உந்தன் பாதத்திலே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சிக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். Yes, the Lord shall give that which is good, and our land shall yield an increase. கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியிலே கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நன்மையானதை தருவார் என்கிற வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. எரேமியா 31:14 பாருங்கள். ஆசாரியர்களுடைய ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். My people shall be satisfied with my goodness declares the Lord. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து, அவர் நன்மைகளின் தேவன், நன்மைகளின் நாயகன் என்பதை முதலாவது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மையானதை தருவாரா என்று நீங்கள் கேட்பீர்களானால், நிச்சயம் நன்மையான ஈவுகளினாலே கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. யாக்கோபு 1:17 விதமாக சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்ற வார்த்தையின்படி சகல விதமான நன்மையான ஈவுகளினாலே கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. சங்கீதம் 31:19 உமக்கு பயந்தவர்களுக்கும் அனுபுத்திரருக்கு முன்பதாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய அற்புதமான நன்மையினாலும் கிருபையினாலும் கர்த்தர் உங்களை நிறைத்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ரோமர் 8:28
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நன்மைகளை தருகிறார்? பல காரியங்கள் வேத புத்தகத்தில் இருக்கிறது. 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தருகிற 3 வித நன்மைகள். திருப்தி தரும் நன்மை, நம்பர் 2 தொடருகின்ற நன்மை, நம்பர் 3 குறைவுபடாத நன்மை. கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்பர் 1 திருப்தி தரும் நன்மை என்று நான் உங்களுக்கு சொன்னேன். 103 சங்கீதம் 5 வசனம், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. பாருங்கள், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கர்த்தர் கொடுக்கிற நன்மை உங்களை திருப்தியாக்கும், உங்களை திருப்திப்படுத்தும். இந்த உலகத்திலே வேறு எதுவும் உங்களை திருப்திப்படுத்த முடியாது. இந்த நிகழ்ச்சியிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, சகோதரனே, சோர்ந்து போய் வாழ்க்கையில எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை, எதுவும் எனக்கு வாய்க்கவில்லை, எதை தொட்டாலும் தடை, எதை தொட்டாலும் தடைபட்டு நிற்கிறது என்று சோர்ந்து போய் முடங்கி போய் இருக்கிறாய். ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். 90 சங்கீதம் 14 வசனத்திலே மோசே விதமாக ஜெபிக்கிறார், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். ஆமென். வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்குகிற நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 5:6 பாருங்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீதியின் மேல் பசிதாகம் இருக்கிறதா? பசிதாகமுடையவர்களாய் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவே. நீதியின் மேல் பசிதாகத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அன்பு தேவனுடைய பிரியமானவர்களே, 147 சங்கீதம் 14 வசனத்திலே, உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஆண்டவர் கொடுக்கிற நன்மை திருப்தியானது. ஆண்டவர் கொடுக்கிற நன்மை திருப்தியானது. அன்பு சகோதரா, கர்த்தர் தம்முடைய நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவாராக. 65 சங்கீதம் 4 வசனம் இவ்விதமாக சொல்கிறது, உமது பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் என்கிற அற்புதமான தேவனுடைய வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். திருப்தி தரும் நன்மை. 2வது தொடருகிற நன்மைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சங்கீதம் 23:6 உங்களுக்காக வாசிக்கிறேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். Surely goodness and mercy shall follow me all the days of my life. நன்மை என்னை தொடரும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது எத்தனை அற்புதமாய் சொல்லுகிறான். நீதிமொழிகள் 13:21 பாருங்கள், பாவிகளை தீவினை தொடரும், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நன்மையும் கிருபையும் தொடரும். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரனே, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை தொடரும்படியாக, தேவனுடைய நன்மை உங்களை தொடரும்படி கர்த்தர் கிருபை செய்வார். நன்மையை நீங்கள் தொடர வேண்டிய அவசியமில்லை, நன்மை உங்களை தொடரும். ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மை உங்களை தொடருகிற நன்மை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுவீர்களானால் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவருடைய அற்புதமான கிருபை உங்களை வழிநடத்துவதாக. அதை உணர்ந்து அறிந்து அதை ருசி பார்த்த சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வார்த்தை பாருங்கள். சங்கீதம் 37:25 அவன் சொல்கிறான், அனுபவத்தோடு சொல்கிறான், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தீர்ந்ததையும் நான் காணவில்லை என்று சொல்கிறான். பாருங்கள், நீதிமான் மேல் இருக்கிற ஆசீர்வாதம், நீதிமான் மேல் இருக்கிற நன்மை அவன் சந்ததியை தொடருகிறது. பாருங்கள் எத்தனை ஆசீர்வாதம். யாத்ராகமம் 20 அதிகாரத்தினுடைய 6 வசனத்தில், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும்
இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன், நன்மை செய்கிறவராயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிற அற்புதமான தேவனுடைய வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. அது தொடருகிற நன்மை. இந்த தொடருகிற நன்மையினாலே உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 44:3 உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிற அற்புதமான தேவனுடைய வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். மூன்றாவது, குறைவுபடாத நன்மைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சங்கீதம் 34:10 பாருங்கள். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கலாம், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள், சிங்கம் தன்னுடைய குட்டிகளை என்றைக்காவது பட்டினி போடுமா? காட்டுக்கே ராஜா. ஆனால் சிங்க குட்டிகள் கூட பட்டினி கிடக்கலாம், தாட்சி அடையலாம். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை ஆசீர்வாதம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்கள். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாட்கள் சாப்பிட்டார்கள். சாரிபாத் என்கிற ஊரிலே பஞ்சம், நீண்ட நாட்களாக பஞ்சம். எலியா அந்த ஊருக்கு போகிறான். ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். கொஞ்சமாவு பானையில, கொஞ்சமாவு கலையத்தில், கொஞ்சம் எண்ணெய், 2 அடை சுடுவதற்கு தான் மாவு இருக்கிறது. சாப்பிட்டு சாக போகிறோம். கடைசி எலியா சொல்கிறான், முதலாவது அடையை எனக்கு சுட்டு கொண்டு வா, பிறகு நீயும் உன் மகனும் சாப்பிடலாம் என்று சொன்ன பொழுது அவள் போய் அவன் சொற்படி செய்த பொழுது அவன் சொன்னான், நீ இதை செய், உன் பானையில் மா குறைந்து போவதில்லை, உன் கலயத்தில் மா எண்ணெய் செலவழிந்து போவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று சொன்னான். பாருங்கள் எத்தனை ஆச்சரியம். அவள் போய் அவன் சொற்படி செய்த பொழுது நடந்தது என்ன? 1 ராஜாக்கள் 17:16 பாருங்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலயத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. எத்தனை ஆச்சரியம். அல்லேலூயா. ஆகவேதான் சொன்னேன், கர்த்தர் கொடுக்கிற நன்மை குறைவுபடாத நன்மையினாலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை நிரப்புவாராக. கர்த்தர் நன்மையானதை தருவார். சோர்ந்து போகாதீர்கள். கலங்கி தவித்து முடங்கி போயிருந்தது போதும். கர்த்தரை நம்பி அவரை பற்றி கொள்ளுங்கள், அவருடைய கரத்தை பற்றி கொள்ளுங்கள். இந்த காலவெளியில் தேவனுடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. கர்த்தர் நன்மையானதை தருவார். உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார். உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய அற்புதமான கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. இந்த காலவெளியிலே கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆண்டவர் தருகிற நன்மை அது திருப்தி தரும் நன்மை, அது பின்தொடர்கிற நன்மை, அது குறைவுபடாத நன்மை. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமானது வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் தேவனே, உம்முடைய அற்புதமான கிருபை, இரக்கம், தயவு, உம்முடைய நன்மைகள் உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. உமது நாமத்தினாலே உமது அடியானுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். சகல நன்மையின் ஈவுகளினாலே உம்முடைய பிள்ளைகளை நிறைத்திரளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதிலிருந்து சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.